மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு விளக்கம் கேட்டு எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை மாலை 5 மணி வரை ஒத்திவைப்பு. மாநிலங்களவை 3 மணிக்கு கூடிய போதும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டதால் முடங்கியது அவை. whose names have been received for participation in the discussion. Please अपने सीट पर बैठे डिस्कशन होने दें. The House will meet at 5:15 p.m. பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே மக்களவையில் தாக்கல். வினாத்தாளை கசியவிட்டால் 10 ஆண்டு சிறை, 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கும் மசோதாவை தாக்கல் செய்தார் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங். மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு விளக்கம் கேட்டு நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் இருக்கை முன்பு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளி. பெல்லட் துப்பாக்கிகளை கொண்டு எப்படி தாக்குதல் நடத்தலாம் என கூறி முழக்கம் எழுப்பியதால் மாநிலங்களவையிலும் அமளி. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வட கடலோர தமிழகம், புதுவை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 29 வரை பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிப்பு. ஜூலை 30ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் இயற்கை வளங்கள் துறை ஆலோசனை கூட்டம். கனிம வளங்கள் துறையில் வெளிப்படையான நிர்வாகத்தை செயல்படுத்தி அதிக வருவாயை ஈட்டுவது தொடர்பாக ஆலோசனை. வருகிற 5ஆம் தேதி சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் பாமகவின் நிதிநிலை அறிக்கை வெளியீடு. கனிம வளம் உள்ளிட்ட துறைகள் சிறப்பாக செயல்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு தமிழ்நாட்டின் வருவாய் அதிகரிக்கும் என அன்புமணி தகவல். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் என திமுக கொறடா ஏவா வேலு அறிவிப்பு. தாவேக அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் தொடர்பான விவாதத்தில் திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் காணொலி மூலம் பங்கேற்குமாறு அழைப்பு. பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்து ஆறுதல். ஆகஸ்ட் மாதத்தில் அதிமுக செயற்குழு கூட்டத்தை கூட்ட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவு என தகவல். அதிமுக அமைப்பு ரீதியிலான 85 மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை முடிந்த நிலையில் உள்ளாட்சித் தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்ற இபிஎஸ் வியூகம். அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தவர்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வலியுறுத்தல். தேர்தல் வேட்புமனுவில் திமுக அறக்கட்டளை தலைவராக உள்ள விவரம், சொத்து விவரங்களை மறைத்ததாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிராக மனு. ஆவணங்களை மொழிபெயர்த்து தாக்கல் செய்ய மனுதாரருக்கு அனுமதி அளித்து விசாரணையை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக குற்றம் சாட்டப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் பாலாஜியிடம் போலீசார் விசாரணை. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் 3வது நாளாக ஆஜராக வந்தவரிடம் 1.5 மணி நேரம் விசாரணை நடத்திய போலீசார். சென்னை எழும்பூரில் நீட்டை ரத்து செய்ய கோரி சென்னையில் திருமாவளவன் தலைமையில் விசிக போராட்டம். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடிக்கு கண்டனம்.
கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசு வேலை வழங்கியது அரசின் கொள்கை முடிவு. அரசியலமைப்பு சட்டத்தின் கட்டமைப்பிற்கு உட்பட்டு பணி ஆணை வழங்கப்பட்டதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு தரப்பில் பதில் மனு. வேளாண் பட்ஜெட் தாக்கல் தொடர்பாக வேளாண் துறை அமைச்சர் வினோத் தலைமையில் விவசாயிகளிடம் கருத்து கேட்பு கூட்டம். அமைச்சர்கள் செங்கோட்டையன், வெங்கடரமணன், ஸ்ரீநாத் பங்கேற்று விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்தனர். நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய கோரி ராமநாதபுரத்தில் தமிழ் புலிகள் அமைப்பினர் ரயில் மறியல் போராட்டம். போராட்டக்காரர்கள் போலீசார் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு. சமூக வலைதளம் மூலம் முன்பின் தெரியாத நபர் தனக்கு தொல்லை கொடுப்பதாக சென்னை மேயர் பிரியா புகார். சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு. வரும் 31ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் கோழி இறைச்சி விற்பனை இல்லை என தமிழ்நாடு கோழி வணிகர்கள் சங்கம் அறிவிப்பு. கறிக்கோழிக்கு தீவன கட்டுப்பாடு நெறிமுறைகளை தமிழக அரசு ஏற்காத நிலையில் போராட்டம். சேலம் மாநகராட்சியில் குடிநீர் விநியோகம் தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். பேரடியாக வந்தவர்களை கைது செய்யும் போது தப்பியோடி மாநகராட்சி அலுவலகத்திற்கு நுழைந்ததால் பரபரப்பு. திருப்பூர் ஈட்டி வீரம்பாளையத்தில் வீடு நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அரசு நிலம். பயனாளிகளுடன் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரால் பரபரப்பு. கொடைக்கானல் நகரின் பிரதான பகுதியில் ஹெலிகாப்டர் ஒன்று தாழ்வாக பறந்ததால் பரபரப்பு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாழ்வாக பறந்ததாக கூறப்படும் நிலையில் ஹெலிகாப்டரை அருகில் பார்த்து வியந்து செல்போனில் படம் பிடித்து மக்கள் மகிழ்ச்சி. கோவை மாவட்டம் கோமங்கலம் புதூர் சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்த மறுத்து தனியார் பேருந்து ஓட்டுநர் வாக்குவாதம். சார் ஆட்சியர் தனியார் பேருந்து ஓட்டுநர் இடையே பிரச்சினை ஏற்பட்ட நிலையில் தனியார் பேருந்து ஓட்டுநரை தரதரவென இழுத்து கைது செய்த காவல்துறையினர். தமிழ்நாட்டில் உள்ள 80 சுங்கச்சாவடிகளில் ஆண்டுக்கு 4200 கோடிக்கு மேல் வசூல். லாரிகளுக்கு 30 ரூபாய் வரை சுங்க கட்டணத்தை உயர்த்தி மத்திய அரசு நடவடிக்கை. நடுத்தர குடும்பங்களை பாதிக்கும் சுங்க கட்டண கொள்ளையை மோடி அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். கடந்த 4 மாதங்களில் 3 முறை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் குற்றச்சாட்டு. கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் பளு தூக்குதலில் வெள்ளிப் பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. முத்துப்பாண்டியின் சாதனை ஒவ்வொரு இந்தியனையும் பெருமைப்பட செய்துள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. காமன்வெல்த்தில் வெள்ளி வென்ற தூத்துக்குடி வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. ராஜா முத்துப்பாண்டியின் சாதனையை பாராட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி உத்தரவு. தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் விவசாயிகள் குடும்பத்திற்கு 10,000 நிவாரணம் வழங்குமாறு தமிழக அரசிடம் விவசாயிகள் கோரிக்கை. மேகதாது அணைக்காக புதிய நடுவர் மன்றம் கேட்கும் கோரிக்கை கைவிடுதல் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கோரிக்கை விடுத்ததாக தகவல். காவிரி தொடர்பான பிரச்சினைக்கு உச்சநீதிமன்றம் அல்லது காவிரி மேலாண்மை குழுவை அணுக வேண்டும் என முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் யோசனை. நேரடியாக சென்று முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தினால் உச்சநீதிமன்ற உத்தரவு வீணாகிவிடும் என கருத்து.